இன்றைய தினம் தீபாவளிக்கு முதல் நாளாக இருக்கக்கூடிய இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கட்சியினுடைய அலுவலகம் கட்டப்படுவதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட தற்காலிகமாக ஒரு அலுவலகம் செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜயேந்திரன் அவர்கள் இந்த அலுவலகத்தை துவங்கி இருக்கின்றார். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இன்றைக்கு வருகின்றிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை பகுதியில நம்ம தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தீபாவளியை கொண்டாட முடியாத நிலையில மக்கள், விவசாயிகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்மணிகள் எல்லாம் இன்றைக்கு அவை விதையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த நெல்லை பதப்படுத்துவதற்கான கிடங்குகள் போதுமான அளவில் நம்முடைய மாவட்டங்களில் இல்லாத காரணத்தினால அரசாங்கம் கொள்முதல் என்பது அரசாங்கம் சொல்லக்கூடிய அளவிலே கொள்முதல் செய்யாமல் நிர்ணயிக்கப்பட்ட கொள்முதல் அளவை விட 1/3 மட்டுமே அரசாங்கம் கொள்முதல் செய்கின்ற காரணத்தினால இன்றைக்கு விளைந்த நெல்லெல்லாம் ஆங்காங்கே தார்பாய் போட்டு மூடப்பட்டு மழையில நினைந்து இன்றைக்கு முளைத்துக் கொண்டிருக்கிறது, பயிராகி கொண்டிருக்கிறது. நெல்லெல்லாம் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை சில இடங்களில் விவசாயம் செய்கிறோம், சில முறை 2 இடம், சில முறை 3 இடத்துல 3 முறை விவசாயம் செய்கின்றோம். இன்றைக்கு குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுடைய வாழ்வு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. வாழ்வாதாரம் சீர்கெட்டு போயிருக்கிறது. ஏனால் விவசாயம் செய்த பொருளை விற்க முடியாத நிலை என்பது மிக மிக மோசமான நிலை. விவசாயம் செய்த நெல்லை கொள்முதல் செய்வதற்கு அரசாங்கம் போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. போதுமான அளவுக்கு கொள்முதல் செய்வதற்கான இடங்களை துவங்கவில்லை. அதே போல அதுக்காக கொள்முதல் செய்யக்கூடுவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட இடங்களில் கூட போதுமான அளவு கொள்முதல் செய்யப்படுவதில்லை. கொள்முதல் செய்யப்படக்கூடிய இடங்கள்ல கூட அதை ஏற்றுவதற்கு, இறக்குவதற்கு போதுமான தொழிலாளர்கள் இல்லாத காரணத்தினால ஏற்றக்கூடிய தொழிலாளர்களே அதை கொண்டு போய் இறக்க வேண்டியிருக்கிறதுனால அதுல தாமதப்படுது. இப்படி அரசாங்கத்தினுடைய விவசாயிகள் மீது அக்கறையற்ற தன்மை காரணத்தினால, மெத்தன போக்குனால இன்றைக்கு இந்த டெல்டா பகுதி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் இருக்கக்கூடிய இந்த டெல்டா பகுதியை சேர்ந்த அனைத்து பகுதி விவசாயிகளும் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். இதற்கு மிக கடுமையான கண்டனத்தை பாரதிய ஜனதா கட்சி தெரிவிக்கிறது. ஆங்காங்கே சிலை வைக்கக்கூடிய அரசாங்கம், ஆங்காங்கே பல்வேறு அவர்களுடைய குடும்பத்தினுடைய புகழை எடுத்து செல்வதற்கு, அந்த கட்சியினுடைய புகழை எடுத்து செல்வதற்கு பல இடங்களிலே அரசு பணத்தை செலவு செய்யக்கூடிய அரசாங்கம், விவசாயிகளுக்கு தேவையான நெல் கொள்முதல் செய்யக்கூடிய இடங்களை தேர்வு செய்வதற்கும், நெல் கொள்முதல் செய்யக்கூடிய இடங்களுக்கு தேவையான அந்த நெல்லை பதப்படுத்தக்கூடிய, சேமித்து வைக்கக்கூடிய கிடங்குகளை அமைப்பதற்கும் நிதி ஒதுக்காமல் விவசாயிகள் மீது அக்கறை இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு இந்த பகுதி விவசாயிகள் மிகப்பெரிய இன்னலுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இந்த பகுதியை சேர்ந்த முதலமைச்சர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் டெல்டாக்காரன் என்று பெருமைக்கு சொல்லிக் கொள்ளக்கூடிய முதலமைச்சர் இந்த டெல்டா மக்களை காப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. டெல்டா மக்களையே, தன்னுடைய மாவட்டத்து மக்களையே ரோட்ல நிறுத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை எப்படி காவல் பண்ணுவார் அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாம் கேள்வி.